வெல்கம் பேக் டு கிட்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னும் முட்டையும் வச்சு எப்படி மசாலா பன் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆயில் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு கடுகு நல்லா வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுதான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா வெளியே வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா கிரைண்ட் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை போட்டு நல்லா குத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதை கலரிக்கலாம். முட்டை எல்லாமே அந்த கிரேவி கூட ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா கலரணும். இப்போது நம்ம இதை நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பன்னை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை இந்த பன் கூட ஆட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற பன்னுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணி ஸ்வீட் பன் மசாலாவை கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த பன்னை பேனில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பன்னை நம்ம பேனில் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பன்னை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா அதையும் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மசாலா பண்ண சின்னவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லா யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டேடி இதை சாப்பிட்டு பாருங்கள். இது மசாலா பன். மசாலா பன் மசாலாவில் வச்சு சும்மா அமேசிங்காக இருக்கும் போல இருக்கு. பா என்ன போட்டீங்க, செமையா இருக்கு. இது கூட கொஞ்சம் ஸ்வீட்டும் ஆட் பண்ணும். வா